அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு சண்டே எடுத்த vlog தான். காலையில் எந்திச்சதுமே ஹேருக்கு ஆயில் வைக்கணும், அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். இப்போல்லாம் தான் நம்ம சண்டே வீட்டில் இருக்கோம், தலைக்கு எண்ணெய் வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். பட் ஸ்கூல் படிக்கிறப்போ 6 days மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸ்கூல் போகிறனால சண்டேனா ஹேர் வாஷ் டேன்னு நம்ம பிளான் பண்ணிடுவோம். அதுவும் நம்ம அம்மா தான் ஷாம்பூ பண்ணி விடுவாங்க ஹேருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து இப்போ நம்ம ஜாபுக்காக கரியருக்காக வெளியே வந்துட்டு நம்ம ஹேர்லாம் கண்ணாபின்னான்னு கொட்டுது. யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் நிறையா இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கப்போ எனக்கு கொஞ்சம் கூட ஹேர் ஃபால் இருக்காது. பட் இங்கே பாருங்கள், பெங்களூர் வந்தாலே எனக்கு செம்மையாக ஹேர் ஃபால் ஆகுது. மார்னிங் எந்திச்சதுமே ஹேர் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய கபோர்டை கொஞ்சம் வார்ட்ரோப்பில் இருக்கிறதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னோடய பெட்ஷீட்லாம் பண்ணிட்டு என்ன ப்ரெட் இருந்தது, ப்ரெட் ஆம்லேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் எப்படி ப்ரெட் ஆம்லேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் வச்சு குடித்தேன். கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லியை வந்துட்டு எங்கள் அம்மா பொடி பண்ணி அதை வந்துட்டு வெல்லம் போட்டு குடிக்க சொன்னாங்க. கொத்தமல்லி காஃபின்னு சொல்லிட்டு வர கொத்தமல்லி, அது ரெகுலராக இப்போ கொஞ்சம் நாளாக குடிச்சிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோடய ஃபிசிக்கலி நான் இங்கே இருப்பேன், பட் மென்டலி என்னோடய மைண்ட் ஃபுல்லாக எங்கள் அம்மாட்ட தான் இருக்கும். எல்லா பேச்சுலரேட் கேர்ள்ஸ்க்கெல்லாம் இது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனியனு, கறி லீவ்ஸ் இருந்தது, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப முக்கியம் இது பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு நான் வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ப்ரெட் ஆம்லேட்க்கு வந்துட்டு மெயினாக இது எங்கள் அம்மா கொடுத்த மசாலா தான். எல்லாத்துக்குமே சேம் இதே மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பாருக்காக இருக்கட்டும், ஏதாவது கிரேவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆம்லேட்க்கு போடுற மிளகாத்தூள் கூட நான் அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பேக்கெட் மசாலாஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இந்த மசாலா காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் சிங்கிள் ரைஸாக சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். இல்லைன்னா நானே வறுத்து அரைச்சிக்குவேன் எங்கள் அம்மாட்ட மெஷர்மெண்ட் கேட்டுட்டு. ஆக்சுவலாக ப்ரெட்டை வந்து நான் டிப் பண்ணி தான் போடுவேன். ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு ப்ரெட்குள்ளே வச்சு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. ஆக்சுவலாக நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு எப்படி சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க, டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் பண்ணி செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் இன்றைக்கி மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே. நானும் பெங்களூர் வந்த புதுசில் 2 to 3 months வந்துட்டு நான் பிஜியில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு 1 month எனக்கு அந்த பிஜி சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக 1 monthன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 15 days. நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஃபீலில் தான் இருந்தது. அப்படியே போக போக எனக்கு அந்த ஃபீல் வந்து, நான் சொல்கிறத கண்டிப்பாக பிஜி ஆர் ஹாஸ்டலில் இருக்க எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் நான் அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். பட் பல பேர் சிச்சுவேஷன்னால் அங்கே ஸ்டே பண்ணி இருக்க சூழ்நிலை இருக்குது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் நீங்களும் பிஜியில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. ஓகே, கம்மிங் டு த வீடியோ. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அம்மாட்ட கால் பேசிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு மழை வேறு பெஞ்சது, சடனாக மழை. பெங்களூர் எல்லா சண்டேஸும் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். ஒவ்வொரு சண்டேஸ் எனக்கு ஒர்க் இருக்கும். கிளைண்ட் மீட்டிங்ஸ் வந்து நேரில் போய் கிளைண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த சண்டேஸ் போய் தான் ஆகணும். பட் சாட்டர்டே எனக்கு லீவே இருக்காது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்கள மீட்டிங் பண்ணுறதுனா நான் அப்போ தான் போகிற மாதிரி இருக்கும். என் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான். ஸோ எவ்வளோ சண்டே என்னால் கிடைக்குமோ அந்த சண்டே வந்துட்டு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருந்துப்பேன். என்னோடய வார்ட்ரோப் பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் எடுத்து போட்டு எல்லா துணியும் மடித்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சமாக சுடு தண்ணி, ஜீரா வாட்டர் மாதிரி சுடு தண்ணி மாதிரி வச்சு குடிச்சிட்டே என் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் எனக்கு கற்றுக்க சொல்லியிருக்காங்க. நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, துணி மடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா சொல்கிறப்ப எனக்கு புரியல. பட் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ, நம்ம இருக்க இடம் நீட்டாக வச்சுக்கிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஹாப்பியாக தான் இருக்குது. எத்தனை கேர்ள்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. பட் என்னைய மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இங்கே வந்து பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கரியர் க்ரோத்துக்காகவும் நெக்ஸ்ட் லெவலப்காகவும். அவங்களுக்குலாம் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்குறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கணும். அதுக்காக தான் நான் மெயினாக யூடியூப் பண்ணுறேன். அந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட நான் இன்ட்ராக்ட் ஆகணும், அதுதான் எனக்கு வந்துட்டு கோல். அதுக்கு தான் நான் இந்த யூடியூப் பண்ணுறேன். அதுக்கான மெயின் பிளாட்ஃபார்மாக தான் இதை நான் எடுத்துக்கிட்டேன் யூடியூப்பை. மை டியர் கேர்ள்ஸ், யாரெல்லாம் குடும்பத்துக்காகவும் அவங்கவுங்க கரியருக்காகவும் கஷ்டப்பட்டு வெளியே வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஆல் த பெஸ்ட் அண்ட் சப்போர்ட் மீ. பாய்.